அன்புகளே, என் உடன்பிறப்புகளே, மாலை வணக்கம். தாத்தா, ஏன் தாத்தா இவ்வளோ நேரம் சைலண்ட்டாக உங்கள் வீட்டையே காட்டின்னு இருந்தீங்க? அதோடு கோழி குஞ்சுகள் சுதந்திரமாக அவைகள் சாப்பிட்டு கொண்டு உலாவி கொண்டு இருப்பதை காட்டினீர்களே. ஆம் செல்வங்களே, பாருங்கள், கடவுள் படைத்த அந்த பறவைகள் அவைகள் உழைக்கவே இல்லை. உணவுக்காக அவைகள் உழைக்கவில்லை. தன்னுடைய உணவுக்காக அவைகள் சேர்த்து வைக்கவும் இல்லை. பாருங்கள், அதற்கு ஏதோ ஒரு வழியில் கடவுள் உணவை கொடுத்திருக்கிறார். சந்தோஷமாக அவைகள் ஒன்று கொண்டு உலாவி கொண்டிருக்கிறது. ஓகே, வேறு ஏதாவது சொல்லுங்கள் தாத்தா. சொல்லுகிறேன்னு சொல்லுங்களே. பாருங்கள், இந்த மாலை நேரத்தில் வெளியில் டெரஸில் அமர்ந்து கொண்டு உங்களோடு நான் பேசி கொண்டிருக்கிறேன். ஆனால் அந்த சமயத்தில் பல கொசுக்கள் வந்து என் மீது அமர்ந்து கொண்டு அது உணவை உண்ணலாம் என்று என்னை கடித்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறது. நான் அவைகளுக்கு உணவாக கிடைத்திருக்கிறேன். பாருங்கள், என்று அறியாமல் நான் அவைகளுக்கு உணவாக இருந்து கொண்டிருக்கிறேன். ஓகே செல்வங்களே, பாருங்கள், அந்த கொசு என்னை கடித்து கொண்டிருந்தது. அது உடனே என்னுடைய கை போயிட்டு அதை அடிக்க பார்த்தது. நான் உடனே கட்டுப்படுத்தி கொண்டு அவைகளை விரட்டி விட்டேன். அவைகள் கடிக்கும்போது எனக்கு வலியாக இருந்தது. அதை உடனே அடிக்க வேண்டும் என்று மனம் வந்தது. என் கை அந்த கொசுவை நோக்கி பாய்ந்தது. நான் உடனே அதை அடிக்கவில்லை, அதை விரட்டி விட்டேன். ஏனென்றால் நான் அந்த மாதிரி பயிற்சி பெற்று கொண்டேன். ஏதாவது எனக்கு ஏதாவது கொசுவோ கொழுவியோ ஏதாவது எனக்கு கடிக்குதுன்னு வச்சுங்கோ, அதை கொலை செய்யக்கூடாது. வேண்டுமா அதை விரட்டி விடலாம். அதை விரட்டி விடலாம். அவைகளை நாம் கொலை செய்வது, அடிப்பது, அது தவறு. செல்வங்களே, அவர் சொல்லியிருக்கிறார் 10 கற்பனைகளில் ஒரு கற்பனை, கொலை செய்யாத இருப்பாயாக என்று சொல்லியிருக்கிறார். அதனால் நாம் கொலை செய்யாமல் இருக்க முயற்சிக்க வேண்டும். அது ஏன் வந்து நம்ம மீது உட்கார்ந்து நம்மை கடித்து நமது ரத்தத்தை குடிக்கிறது? அதற்கு உணவு வேண்டும் என்ற ஒரே காரணத்தினால். நம்ம வந்து கடிக்க வேண்டும் என்ற எண்ணமே அதற்கு இல்லை. நம்மிடமிருந்து உணவு பெற்ற சாப்பிட வேண்டும் என்று வரும்போது அதை அடித்து கொலை செய்வது அது மிகவும் தவறு. அதை நான் உணர்ந்து கொண்டு அந்த கொசுவை நான் அடிக்காமல் விரட்டி விட்டேன். அதிலே எனக்கு ஒரு சந்தோஷம். ஓ, இந்த உயிரை நான் காப்பாற்றினேன் அப்படி என்று. நீங்களும் அதை கடைப்பிடித்தால் நன்றாக இருக்கும். நாம் நடக்கும்போது கீழே சில எறும்புகள் எல்லாம் இருக்கும். அதை பார்த்தால் நாம் ஒதுங்கி நடந்தால் அத்தனை உயிர்களும் காக்கப்படும். ஆம் செல்வங்களே, கொலை செய்யலாம்,
நமக்கு உணவுக்காக நம்ம சில பறவைகளையும் ஆடு மாடுகளையும் கொலை செய்து உணவுக்காக அதை சாப்பிடலாம். அது கொலை என்று கருத முடியாது. உணவுக்காக எந்த மிருகங்களையும் எதையும் அடித்து சாப்பிட முன் வரலாம். அவரே சொன்னார், நம்ம எல்லாம் படைத்த போது இவைகளெல்லாம் உங்களுக்காக படைக்கப்பட்டன, இவைகளை நீங்கள் உண்ணலாம் என்று. அப்படி இருக்கும்போது உண்பதற்காக அவைகளை ஆடு மாடுகளை கோழி கொக்குகளை மீன் வகைகளை நம்ம அடித்து சாப்பிடுவதில் தவறு இல்லை. ஆனால் நம்மீது அமர்ந்து கொண்டு நம்மை கடித்து ஏதாவது சாப்பிடலாம் என்ற உணவுக்காக வரும்போது அவைகளை நாம் அடித்து கொலை செய்வது பெரிய தப்பு. அவைகளை கொலை செய்வதற்கு நாம் யார்? நாம் அவர்களை கொலை செய்து விடலாம். ஆனால் அவைகள் கொலை செய்யப்படுவதில்லை. அவைகள் நம்ம அதை அடித்து சாகடித்து விட்டால் அந்த உயிர் கடவுளிடம் போய் சேர்ந்து விடுகிறது. அது அழியப்படுவதில்லை. ஆனால் நமது எண்ணம் தான் தவறாக இருக்கிறது. கொலை செய்யக்கூடாது என்று சொல்லிக்கொண்டு அவைகளை நாம் கொலை செய்வது மிகவும் தவறு. ஓகே செல்வங்களே, அந்த 10 கற்பனையில் ஒரு கற்பனையான இந்த கொலை செய்யாது இருப்பாயாக என்ற கட்டளையை நாம் நாம் அனுசரித்து இந்த கொசு, எறும்பு, ஈவன் கொலையாக கூட இருக்கட்டுமே, அவைகளை நாம் கொலை செய்யக்கூடாது, அடித்து கொலை செய்யக்கூடாது. வேண்டுமென்றால் அவைகளை விரட்டி விடலாம். நமக்கு அவைகளுக்கு உணவு கொடுக்க விருப்பமில்லை என்றால், நமது இரத்தத்தை அவைகளுக்கு பானமாக உணவாக கொடுக்க விருப்பமில்லை என்றால் அவைகளை விரட்டி விடலாம். ஆனால் கொலை செய்வது தவறு. ஓகே, கடைப்பிடிப்போமா? சரி செல்வங்களே, மீண்டும் சந்திப்போம்.